ஒரு பிஸ்னஸில் வந்து டேட்டாஸுங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவேன். இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கு டேட்டா வேணும். பீப்புள் வந்து எந்த மாதிரிலாம் வராங்க, எப்படி வந்து பீப்புள் பை பண்ணுறாங்க, என்ன லைக் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டாவை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி என்ன மாதிரிலாம் ப்ராடக்ட் கொண்டு போகலாங்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்க டேட்டாஸ்லாம் வந்து ஒரு பேப்பர் ஃபார்மேட்லையோ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையோ எப்படி கொடுத்தனா, ஸோ அங்கே வந்து அந்த டேட்டாஸ்லாம் அப்படி சும்மா பார்த்து என்ன மாதிரிலாம் இருக்குது, எப்படி கொண்டு போகிறோன்னு சொல்லி எல்லாம் பார்த்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கே பல மணி நேரம் ஆகும் இல்லையா? சேம் அதே ப்ராசஸ் ஒரு டூல் வச்சு கிராஃபிக் எலமெண்ட் யூஸ் பண்ணி நல்லா அட்ராக்டிவாக பை சார்ட்டு பார் கிராஃப்னு போட்டு ஏகப்பட்டதை போட்டு உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி தான் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அங்கேருந்து ஃபர்தராக கொண்டு போய் மார்க்கெட்டிங்லாம் பண்ணி பிஸ்னஸ் ஃபர்தராக க்ரோ பண்ணலாம் இல்லையா? அந்த ஒரு ஒர்க்கு தான் பவர் பை டூல் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் பவர் பை டூல்னா என்ன, ஒரு ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி அவார்ட் வாட்ச்சு, என்ன மாதிரிலாம் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, மற்ற பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டூலில் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன மாதிரிலாம் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, பவர் பை வந்து உங்கள் கெரியரை சூஸ் பண்ணலாமா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் சேலரி கொடுக்குறாங்க, எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பவர் பையோட ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துருவோமா? இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் மொபைல் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக பாருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் ஹஸ் பவர் பை எவால்வ்ட். 2010 வந்து ரான் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பவர் டூல் வந்து நல்லா இருந்து வச்சு ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி கிரெசன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணி ஒவ்வொரு டைமும் ட்ரையல் பண்ணி எப்படிலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக பார்த்து தென் 2011 டெனாரின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கியூஎல் சர்வர் கூட பண்டில் பண்ணி இனிஷியலாக பீப்புள் டெவலப் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து லைக் இந்த பீட்டா வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கிரெசன்ட்டுங்கிற டூல் வந்து பிஸ்னஸ் பீப்புள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண இவங்க வந்து ஓகே ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபியூச்சர் ஆட் பண்ணுறாங்க. எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு 2013 வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பையை நேம் பண்ணுறாங்க. இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ரிலீஸில் வந்து MS Excel இருக்க மாதிரியே பவர் பைவோட், பவர் குவரி, பவர் வியூ அது மாதிரி வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு இதை ஃபுல்லாக மேக் பண்ணி ஃபியூச்சர் வச்சுருக்காங்க. தென் அப்படியே போக நிறைய பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் தேவை எல்லா ஃபியூச்சரும் ஆட் பண்ணி ப்ராப்பராக எப்படி கொடுக்கலாம், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு எல்லா ஃபியூச்சர் இருக்க மாதிரி பக்காவும் இவங்க மேக் பண்ணி ஃபைனலி ஜூலை 24, 2015 அன்னைக்கு ஜெனரல் பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. இந்த பவர் பைங்கிற ஒரே டூல் வச்சு பிஸ்னஸ் தேவை எல்லா ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், எல்லாம் ப்ராப்பராக விஷுவலாக அட்ராக்டிவ் கிராஃப்ஸோட பை சார்ட்ஸோட ப்ராப்பராக கிரியேட் பண்ணலாம். அண்ட் இது க்ளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்னால இந்த எடுத்துருக்க டேட்டாஸு ரிசோர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஷேர் பண்ணி டீம் வைஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இன்னும் பவர் பை பற்றி டீப்பாக தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ரெண்டில் வந்து அதை கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இன்டீரியர் ப்ராப்பர் ரோட் மேப் பண்ணி கொடுத்துருப்பேன். நம்பர் 2, ஒய் பவர் பை பிகம் an emerging leader in பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இப்போ ஒரு டேட்டாஸ் வச்சு அந்த டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக டேஷ்போர்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்களே பண்ணிக்க முடியும். அது ஆன்லைனில் அப்லோட் பண்ணி மற்ற டீம்மேட்ஸும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி முடிச்சு அந்த அப்படியே ஷேர் பண்ணி பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக அட்ராக்டிவாக விஷுவலாக காட்ட முடியும். ஸோ என்ன தான் மற்ற டூல்ஸ் இருந்தாலும் அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான டேட்டாஸ் வந்து காட்டாமல் ஜஸ்ட் ஒரு டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் அப்படியே லைனாக காட்டிட்டு போயிடுது. அந்த மாதிரி டேட்டாஸ் காட்டி அதை வந்து நம்ம பார்த்து யூஸ்வலாக புரிஞ்சு அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த பவர் பை டூல் வந்து அட்ராக்டிவாக காட்டுறதுனால தான் லீடிங்கில் இருக்குங்க. இந்த சீப் எதுனா இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்து அது கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 80% வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதனால் ப்ராப்பராக லீடிங்லேயே இருக்க முடியுது. அண்ட் ஆல்சோ இதில் கொடுத்துருக்க மோஸ்ட் ஆஃப் த மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டால் பேசிக் ஃபீச்சர்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் ஃபீச்சர் வரைக்கும் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு அதெல்லாம் பெய்ட் வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதுக்கு எல்லா ஃபீச்சரும் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதோ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறது மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். தென் மல்டிபிள் சோர்ஸ் கனெக்டர்ஸ். இந்த பவர் பையை வந்து என்ன க்ளவுட் பேஸ்ட் செக்டராக இருந்தாலும் அந்த பேஸ் பண்ணி இருக்க எல்லா ஐடென்டிட்டி கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். லைக் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், கிட்ஹப்பாக இருக்கட்டும், சேல்ஸ்ஃபோர்ஸாக இருக்கட்டும், MS Excelஆக இருக்கட்டும், குயிக்பிக்ஸாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஈஸி டு யூ. நீங்கள் வந்து ப்ராப்பராக பேசிக் மட்டும் கற்றுக்கிட்டு அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது மட்டும் கற்றுக்கிட்டா போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாமே என்னெல்லாம் வரணுமோ எல்லாம் போட்டு ஸோ அதை வந்து ப்ராப்பரான ரிப்போர்ட்டாக மேக் பண்ணி பிஸ்னஸ் பீப்புள் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயே வந்து டேட்டா அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டாக மேக் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தானே. ஸோ அந்த ஒரு விஷயமே ரீடிங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இன்ட்ராக்டிவ் விஷுவல் டேஷ்போர்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த டேஷ்போர்டில் வந்து பை சார்ட்டு, ஆப்ஸு அது இதுன்னு போட்டு ஏகப்பட்டதை ஃபில் பண்ணி என்னெல்லாம் ப்ராப்பராக இருக்கணுமோ என்ன டேட்டாஸ்லாம் காட்டணுமோ எல்லாமே ப்ராப்பராக காட்டுறாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா அது டேட்டாஸ் வந்து டெமோகிராஃபிக்ஸ் இவ்வளோ இருக்குது, அது டெமோகிராஃபிக்ஸ் வந்து பீப்புள் இதெல்லாம் பை பண்ணியிருக்காங்க, இது பை பண்ணுறதுக்கு இவ்வளோ லைக் பண்ணியிருக்காங்க அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு ஸ்டாட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே அப்படியே எக்ஸல் ஃபார்மேட்டில் வேர்ட் ஃபார்மேட்லேயே அப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே அப்படியே கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பார்த்து ஃபைல் பண்ணி எல்லாம் ஃபர்தராக கொண்டு போகிறது ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? அதுவே ஒரு மார்க்கெட்டிங் டீம் வந்து இந்த மாதிரி எனக்கு டேட்டாஸ் தேவைப்படுது, இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா இந்த பவர் பை டூல் யூஸ் பண்ணி அதே டேட்டாஸ் அப்படியே பிரித்து விஷுவலைஸாக கிராஃபிக் எலிமெண்ட்டோட ஸோ லைக்ஸ் இவ்வளோ இருக்குது, டிஸ்லைக் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, இவ்வளோ போய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக போட்டு ஒரு டேஷ்போர்டு அவங்ககிட்ட கொடுத்து ரிப்போர்ட் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா
அதை ஈஸியாக பார்த்துட்டு ஓகே இது வந்து இவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க, இது இவ்வளோ பர்சன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு ஸோ தென் அந்த மார்க்கெட்டிங் வந்து பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பக்காவாக ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 3 வேர் டு தான். சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து பவர் பை டெவலப்பர் வந்து எதாவது சொன்னேன், எனக்கு ஓகே இது வரைக்கும் ஓகே புரிஞ்சிருச்சு, என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து இந்த கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஓடியன் ஸ்கூல்லேயே வந்து பவர் பை டெவலப்பர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மெயின்லி வந்து மைக்ரோசாஃப்டோட PL 300 எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக டீட்டெயிலாக சொல்லி தர போகிறேன். அது என்ன ப்ரோ PL 300 எக்ஸாம்னு கேட்டிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்தே வந்து பவர் பை டெவலப்பர், பிசினஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட்லாம் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது கண்டக்ட் பண்ணி அதே மைக்ரோசாஃப்ட்லேருந்தே சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க, டேட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எப்படி விஷுவலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, எப்படி டேட்டா ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராப்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு வேலையை தான் ஓடியன் ஸ்கூல் பார்க்குறாங்க. தென் அதில் வந்து டேட்டா குவாலிட்டி அசஸ்மெண்ட், டேட்டா மாடலிங், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டிப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாமே டீப்பாக சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக எப்படி இருக்கணுமோ அப்படி பில்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மெயின் ஹைலைட் என்னன்னா இது வந்து 100% மணி பேக் கேரண்டி. லைக் நீங்கள் கோர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு PL 300 எக்ஸாம் வந்து கிராக் பண்ணல அப்படின்னா நீங்கள் பே பண்ண மொத்த அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட். இது வந்து போத் ஆன்லைன் ஆஃப்லைன்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் வந்து இது ஃபீஸ்ன்னு பார்த்தா 40,000. இப்போ சம் ஆஃபரில் வந்து 35,000 GST கொடுத்துருக்காங்க. அதுவே ஆன்லைனில் பார்த்தா 28,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு ஸோ அந்த டைம் எந்த ப்ரைஸ் இருக்கோ அதை பை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் பிரிண்ட் கம்ப்யூட்டருக்கு லிங்க் கிளிக் பண்ணி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டில் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அப்படியே கீழே ஃபீஸ் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஃபீ இருக்கோ ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அப்படியே கிளிக் பண்ணி பை பண்ணி வாங்கிக்கோங்க. இன்கேஸ் ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கேயே என்கொயரி பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பேசிக் டீடைல்ஸ் கேட்பாங்க. லைக் நேம், காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, அது மாதிரி பேசிக் டீடைல் கேட்பாங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா they'll call you back and நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ எல்லாமே ப்ராப்பராக கிளியர் பண்ணிடுவாங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பிரிண்ட் கமெண்ட்லேயே இருக்குது. டூ செக் இட் அவுட். கமிங் பேக் டு த கண்டென்ட். நம்பர் 4 இஸ் பவர் பை இஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் எக்ஸல். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுலேயுமே வந்து பவர் பை வேர்ட், பவர் குவரி, பவர் வியூ அந்த மாதிரிலாம் வந்து போட்டு எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி ப்ராப்பர் டேட்டா வந்து இன்டெகிரேட் பண்ணி க்ளீன் அப்போ மேனிபுலேட் பண்ணிக்கலாம் இல்லையா. இது ரெண்டுமே வந்து போத் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான். இந்த பவர் பிஐ வந்து அப்படியே எக்ஸலை வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ அவங்க கொடுக்குற மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி இங்கேயும் கொடுத்து அது எப்படி வந்து ப்ராப்பராக ஃபர்தர் என்ஹான்ஸ் பண்ணுறது, அது எப்படி பீப்புளுக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த எக்ஸலோட அட்வான்ஸ் வெர்ஷன் மாதிரி இதை மேக் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸலில் போட்டு அதை வந்து ப்ராப்பராக எடுத்து டிரைவ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுங்கிறத ப்ராப்பராக பார்த்து அதுக்கு வந்து ஒரு 10 hours டைம் எடுத்துங்க அப்படின்னா அதே டேட்டாஸ் அப்படியே வந்து பவர் பிஐயில் போட்டு இங்கே வந்து விஷுவலாக காட்டி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 hours 2 hours மட்டும்தான். எக்ஸலில் போக பவர் பிஐ நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸாக இருக்குது. பட் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி ஈஸியாக பண்ணியிருக்கேன். நம்பர் 5 இஸ் பவர் பிஐ இஸ் குட் கரியர் பாத். சரி ஓகே இப்போ நான் பவர் பிஐ வந்து கரியர் பாத் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக டேட்டா அனலைஸ் பண்ணுற ஸ்கில், டேட்டா வந்து ப்ராப்பராக ரிட்ரைவ் பண்ணுற ஸ்கில் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக சூஸ் பண்ணலாம். இப்போ டிமாண்ட் பார்த்துக்கிட்டா மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே டேட்டா டெவலப் பண்ணி தான் வரப்போகுது இல்லையா. லெட்ஸ் சே ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக ஓனா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங்கில் போடுறாங்க, மார்க்கெட்டிங் டேட்டாஸ்லாம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டு அதுன்னு எல்லாம் போட்டு எல்லா டேட்டாஸும் ப்ராப்பராக இருக்குது. அதை பேஸ் பண்ணி அந்த டேட்டா வச்சு தான் ஃபர்தராக மூவ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுங்கிறது பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டாவில் வந்து பிசினஸ்க்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது தீஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் இருக்குங்க. ஸோ அப்படி ஹை டிமாண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஸ்கோப்புமே ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக எவ்வளோ டீப்பாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் திங்காக இருந்தாலும் எப்படி டேட்டா அனலைஸ் பண்ணுறது, எப்படி விஷுவல் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணணும், எப்படி கொண்டு போகலாம், என்ன மாதிரிலாம் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணலாம், அனலிட்டிக்கல் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக திங்க் பண்ணி அதில் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். இந்த ஒரு திங் வந்து பவர் பிஐக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீல்டுக்கும் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல்டு வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே உங்கள் எஃபர்ட் வந்து ஃபுல்லாக அதில் போடுவீங்க. அப்படி எஃபர்ட் ஃபுல்லாக போட்டாவே உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ தென் ப்ராக்டிக்கல் நாலேஜ். நீங்கள் என்னெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக ஃபுல்லாக எல்லாம் பார்த்து யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அப்படி ஒவ்வொன்றா ப்ராக்டிக்கலாக பண்ணதான் ஏதாவது மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக் வந்து ப்ராப்பராக எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்கிறத பார்ப்போம். அது ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அது திரும்ப அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மைண்டில் இருக்கும். அப்படி ஈஸியாக மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கில் வந்து டீப்பாக கற்றுக்கிட்டீங்க. அப்படி டீப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்கோப் உங்களுக்கு அதிகம் தான். இப்போ ஒன்றும் இல்லை, லிங்க்டினே போகிறேன், லிங்க்டின் போயிட்டு பவர் பிஐ டெவலப்பர்னு கொடுத்து ஜாபில் கொடுத்தேன் அப்படின்னா நியர்லி 1000+ ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பரான ஸ்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. லாஸ்ட் கன்க்ளூஷன்,
இப்போ சரி ஓகே ப்ரோ எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு சிம்பிளாக சொல்லு இது எப்படி நான் போகலாமா இல்லை வேணாமா இந்த கரியரை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா சரி நீங்கள் டேட்டா பற்றி ப்ராப்பர் அனலைஸ் பண்ணுறதுலையோ ரிசர்ச் பண்ணுறதுலையோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். எனக்கு தெரியல அப்புறம் டேட்டாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கானே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் போய் நிறைய யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் போகுதுங்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ரியல் டைமில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சும்மா போட்டு அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த பவர் பிஐ பற்றி ஃபியூச்சர் வந்து ப்ராப்பராக சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லை பர்சனலாக வந்து லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணனாலோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாலும் வாங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் ஐ கிரியேட்ஸ் யூ. பாய்.